அன்புள்ளம் கொண்ட மீன ராசி அன்பர்களே, இந்த மீன ராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 12வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவானா இருக்காரு. இந்த ராசி இருக்கே, அது வந்து ஒரு நீர் ராசி. அதனால அவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்கன்னு சொல்லலாம். நீங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள பதில் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்கள்ட்ட வந்து யாரானும் இல்லன்னு சொல்லி அழுதாங்கன்னா, உடனே ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. நல்ல இளகிய மனசு உள்ளவங்களா, கருணை உள்ளவங்களா இருப்பாங்க. ஆன்மீக உணர்வுகள் உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து யாரையும் ஏமாத்த நினைக்க மாட்டாங்க. அதே சமயம் இவங்கள ஏமாத்துனா உடனே பயங்கர கோவப்படுவாங்க. நீங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள ரியாக்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா சென்சிட்டிவ்னு சொன்னேன் இல்லையா? அதனால. ஸோ இவங்களுடைய சோகங்கள வந்து இவங்க மனசுக்குள்ளேயே வச்சு மறைச்சுக்குவாங்க. தான் கஷ்டப்பட்டாலும் மத்தவங்க நல்லது பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்கலாம் இவங்கள்ல நெறைய பேர பார்க்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட இந்த அ ம மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆடி மாசம் வந்து ஒரு ஆன்மீக மாசம். ஆடி மாசத்துல அம்மன் எல்லாத்துக்கும் ஆடி வெள்ளினா சிறப்பா இருக்கும். ஆடி வெள்ளியில வந்து விளக்கு பூஜை, குத்து விளக்கு பூஜை பண்ணுவாங்க. ஆடிப்பூரம் சிறப்பா இருக்கும். ஆடிப்பெருக்கு நடக்கும். ஆடி அமாவாசை வரும். ஆடி கிருத்திகை வரும். இதெல்லாம் ஆன்மீக மாசம்னு பேரு. ஸோ இந்த மாசத்துல வந்து நம்ம சாமிய வணங்குறதுக்கு முக்கியத்துவம் குடுத்து ஒரு மாசம் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாசத்துல உங்களுக்கு வந்து உங்க ஜென்மத்துல சனி பகவான் வக்ரமா இருக்காரு. இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு சனி பகவான் ஜென்மத்துல இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா, அதே சமயம் வக்ரமா இருக்காரு அப்படின்னா, எலும்பு, மூட்டு வலி இதெல்லாம் வந்து வரலாம். மனசுல ஏதானும் கவலை இருந்துகிட்டே நைன்னு இருந்துகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆனா வந்து உங்க குரு 4வது வீட்ல இருக்கிறது, உங்களுக்கு வந்து அது உங்களுடைய வேலைக்கு உண்டான பலன் கிடைக்கிறதுக்கு அது நல்லது. இல்லாட்டினா ஒர்க் இருக்கும், பலன் இல்லாம இருக்கும். ஸோ அந்த குரு பகவான் 4வது வீட்ல சுகஸ்தானத்துல இருக்கிறது. உங்க வீட்டு அதிபதி அங்க இருக்கிறதுனாலயும், உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, வேலை வேலையில வந்து எதிர்பாராம புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். மத்தவங்களும் சுத்தி இருக்கிறவங்களும், உங்க கூட வேலை பார்க்கிறவங்களும், மேலதிகாரிகளும் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா, அதுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. வியாபாரத்துல வந்து அம் உங்களுக்கு நல்ல புதிய ஆளுங்க வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அவங்க உங்களோட சேர்ந்து வியாபாரம் பண்றதுக்கு பார்ட்னர் யாருன்னு வர்றதுக்கோ, இல்ல உங்க வியாபாரத்துல உதவியா வந்து ஏற்கனவே இருந்தவங்க திரும்பி வந்து சேர்றதுக்கோ, அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நெறையா இருக்கு. செலவுகள கட்டுப்படுத்தினா, இந்த மாச கடைசியில வரக்கூடிய பிரச்சனைக்கு ஈஸியா இருக்கும். ஆனா செலவுகள கட்டுப்படுத்தி பண்ணுங்க. புதுசா எதுவும் முதலீடு பண்ண வேணாம். பொதுவா இந்த மாசம் நம்ம பண்ண மாட்டோம். ஆடி மாசம்னு சொல்லி தள்ளி போடுவோம். அது மாரி இந்த மாதம் தள்ளி போடுங்க. கடன்கள் குடுக்குறதோ, வாங்குறதோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா 6ல வந்து கேது இருக்கு. கேதுவோட செவ்வாயும் இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி இருக்காரு. ஆனா குடுக்கல் வாங்கல்ல ஜாக்கிரதையா இருக்கணும். வாங்குனாலும் குடுக்க முடியாது. குடுத்தாலும் வாங்க முடியாது. அதனால கடன் குடுக்குறதோ, பண சம்பந்தமான குடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா, விழிப்புணர்வோட இருக்கணும். திருமண சம்பந்தமா வந்து உங்களுக்கு ஜாதகத்துல திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருந்துன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து கண்டிப்பா இந்த மாசம் திருமணம் வந்து பேச்சுவார்த்தைகள் சுபமா நடக்கும். அது மாரி வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப ரேரா ஒரு சில பேருக்கு ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா, ஒரு சில பேருக்கு காதல் வயப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நெறையா இருக்கு இந்த மாசத்துல. குடும்பத்துல வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை இருந்தா கூட உங்க அம்மாவோட உடல்நிலைய கொஞ்சம் பார்த்துக்கணும். அவங்களுடைய உடம்பு பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கு. குழந்தைங்க சம்பந்தமா நல்ல நியூஸ் கிடைக்கும். அவங்க பரீட்சையில பாஸ் பண்ணிட்டாங்க, வேலை கிடைச்சிருச்சு. அது மாரி குழந்தைங்க ரீதியா அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு உங்களுடைய பிள்ளைகள் ரீதியா உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். குடும்பத்துல ஒற்றுமை வந்து அதிகரிக்கும். வேலை சம்பந்தமா நீங்க எங்கேயாவது வெளியில பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பயணங்கள்ல தடைகள் ஏற்படலாம். ஆனா இறுதியில உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொதுவா வந்து இந்த பயணங்கள் வந்து ஆன்மீக பயணங்கள் போறதெல்லாம் உங்களுக்கு மன அமைதி தரும். அதுல கூட பிரச்சனைகள் வரும். அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இடமாற்றம் கிடைக்கும். ஆனா வந்து புதிய சூழல்லயும் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கு. ஜென்மத்துல சனி இருக்கிறதுனால, ஆனா வரக்கூடிய காலங்கள்ல எல்லாம் சரியா போயிடும். நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சொல்றேன். இந்த மாரி இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து வெளிநாடு சம்பந்தமான முயற்சியில வெற்றி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அது கொஞ்சம் தள்ளி போகும். இந்த மாசம் கொஞ்சம் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு வெற்றி கிடைக்கும். இறுதியில வெற்றி கிடைக்கும். கொஞ்சம் தள்ளி போய் இறுதியில வெற்றி கிடைக்கும். பொதுவா வந்து இதனால வந்து உங்களுக்கு மன அழுத்தம், தலைவலி, தூக்கம் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த மாசம் இருக்கிறது வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அதனால பிராணாயாமம் பண்ணணும், தூக்கத்துக்கு முக்கியத்துவம் குடுக்கணும், மூச்சு பயிற்சி பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு. உடம்பு வந்து உடல் சூடு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தண்ணி நெறையா குடிக்கணும். காரமான உணவுகள தவிர்த்துக்கணும். அது மாரி வந்து
இருந்தாலே கொஞ்சம் ஓரளவு நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கலாம். பொதுவாக வந்து சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு ஜென்ம சனி நடக்கிறது. சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க. நவக்கிரகத்தில் ஒரு நல்லெண்ணெய் 9 விளக்கு ஏற்றி நவக்கிரகத்தை 3 தரம் சுற்றி வாங்க. டெய்லி பஞ்சாட்சர மந்திரம் சொல்லுவாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி நமசிவாய மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம், இதை வந்து டெய்லி 11 முறை சொல்லுங்க. டெய்லி சொல்றது உங்களுக்கு மிக மிக நல்ல பலனை கொடுக்கும். இந்த ஆடி 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 வெள்ளி அம்மனுக்கெல்லாம் நடக்கும்போது அந்த விசேஷங்களை நீங்கள் கலந்துக்கலாம். அம்மனுக்கு பால விஷயம் பண்ணலாம், அம்மனுக்கு சந்தனக்காக பண்ணலாம். அது மாதிரி அந்த விசேஷங்கள் என்ன ஆகணும், விளக்கு பூஜை, நம்ம இந்த பெண்களாக இருந்தால் விளக்கு பூஜையில் நீங்கள் கலந்துக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த மாதம் பண்ணிட்டீங்கனாலே தடைகள் நீங்கி உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் பிரச்சனைகள் இருக்கும், பட் அதை மீறி உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு, அதை மீறி எல்லாமே அதெல்லாம் நீங்கள் தாண்டி அதெல்லாம் சமாளித்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு இந்த சாமி கும்பிட்ற ஆன்மீக முயற்சிகள் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். பொதுவாக இந்த மாதத்தை எடுத்துகிட்டோம், ஜூலை 23, ஜூலை 31, ஆகஸ்ட் 13, இது 3 வந்து உங்களுக்கு நல்ல யோகமான நாளாக இருக்குது. இந்த நாட்களில் முக்கியமான காரியங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆடியில் வந்து அம்மனுடைய அருள் பெற்றால் குடும்பத்தில் வந்து திருமணங்கள் நடக்கும். அம்மனை வேண்டும் போது திருமணங்கள் நடக்கும். வாழ்க்கையில் வந்து வளமை வந்து பெருகும். ஸோ அதனால் வந்து தடைப்பட்ட காரியங்கள் வந்து விலகும். இதனால் இந்த ஆடி மாதம் அம்மனை வேண்டிக்கிறது, ஆடி வெள்ளியில் பண்ணிக்கிறது, அப்புறம் ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே பொதுவாக வந்து முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், அம்மனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அம்பாலோட தாயாரோட அருளால் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களே கிடைக்கும். பொதுவாக இந்த மாதிரி பண்ணிங்கனாலே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு மிக மிக நல்ல மாதமாக இருக்கும். பொதுவாக வந்து இந்த உங்களுடைய தசா புத்தி என்ன நடக்கிறது அப்படின்றத பார்த்துங்க. உங்கள் ஜாதகத்தை பக்கத்தில் உள்ள ஜோசியரோ, உங்கள் தெருவுலையோ, உங்கள் குடும்ப ஜோசியரோ அவங்கள்ட்ட காமிச்சு பாருங்கள். அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 9வது வீடாக இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசியில் எந்த கிரகமும் உச்சமோ நீசமோ அடையிறதில்ல. பொதுவாக இந்த தனுசு ராசிக்கு வந்து முதல்ல என்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடிக்கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் நான் பூஜை பண்ணுறேன். கடந்த 20 வருஷமாக நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்கு அந்த நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது பலன்கள் சொல்லலான்றது தான் இந்த பதிவோட நோக்கம். இந்த தனுசு ராசியில் வந்து அவங்க ரொம்ப திறமை உள்ளவங்க, நேர்மையாக உள்ளவங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அவங்க வந்து புதுசாக முயற்சி பண்ண விரும்புவாங்க. ஒரே தொழிலில் வந்து இவங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க முடிச்சுட்டு அடுத்தடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. எதிர்ப்பை வந்து டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு சில சமயங்களில் உணர்வு ரொம்ப ரொம்ப கோவப்பட்டுருவாங்க. அதனாலேயே பல இழப்புகளையும் சந்திப்பாங்க. அதை பற்றி கவலையும் பட மாட்டாங்க. பொதுவாக இவங்க வாழ்க்கையில் வந்து எப்படி இருந்தாலும் வளர்ச்சி இருக்கும். சின்ன வயசில் கஷ்டப்பட்டால் கூட பின்னால் வளர்ந்துருவாங்க. வளர்ச்சி இருக்கும். செல்வாக்கு, சமூகத்தில் வந்து செல்வாக்கு, போகிற இடத்துலலாம் எல்லாம் கலகலப்பாக எல்லாட்டையும் பழகி எல்லார்ட்டையும் நல் மதிப்பை பெறுவாங்க. பேராசிரியர்களாக இருப்பாங்க, ஆசிரியர்களாக இருப்பாங்க, குருக்களாக இருப்பாங்க, ஜோதிடம் அது மாதிரி ஆலோசனை சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஜட்ஜஸாக இருப்பாங்க. அது மாதிரி எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு தன்மை உள்ளவங்க இவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். இவங்களுக்கு இந்த ஆடி மாதத்துலேருந்து இவங்களுக்கு வந்து இந்த ஆடி மாதம் வந்து உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் வந்து ஏற்கனவே அவங்க வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி நல்லது நடக்கும். எதிர்காலத்தை பிளான் பண்ணி செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் அவங்களை வெற்றி பெறுவாங்க. மற்றவங்கள்ட்ட இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வந்து நல்லா இருக்கும். மற்றவங்களோட தொடர்புகள் வந்து சிறப்பானதாக இருக்கும். அது உங்களுக்கு வெற்றியும் தேடித்தரும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். இவங்களுக்கு வந்து புதுசாக வேலைக்கு தேடுறாங்கன்னா வேலை கிடைக்கும். இல்லை ஏற்கனவே வேலையில் இருக்காங்க, வேறு வேலை பார்க்கணும்னு சொல்லி வேறு வேலையை தேடிட்டு இருந்தாங்கன்னா அந்த வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பள உயர்வு, இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்க கடன்கள்லாம் தீர்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு சில பேர் வந்து தங்க நகைகள் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்பத்தை பொறுத்தளவில் குடும்ப உறவுகள் நல்லா இருக்கும்.
சாதாரணமாக உடல்நிலை நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து அம்மாவோட உடல்நிலைனா நாளில் வந்து சனி பகவான் இருக்கார், வக்ரமாக வேற இருக்கார். அவங்க அம்மாவோட உடம்ப வந்து அவங்களோட உடல்நிலையை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து அது ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய முயற்சிகள் இருக்கு இல்லையா, அது எல்லாராலையும் பாராட்டப்படும். பொதுவா வந்து நீங்க எந்த மாசத்துல உங்களுக்கு வந்து புதிய சொத்து வாங்குற முயற்சி, அதெல்லாம் வந்து நல்லபடியா நடக்கும். உங்க குடும்பத்துல வந்து நல்ல மகிழ்ச்சிகள் இருக்கும். அ குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள், ஆன்மீக பயணங்கள்ல குடும்பத்தோட வெளில போறது, அது மாரி பயண திட்டங்கள் வந்து நல்லபடியா நடக்கும். பொதுவா நீங்க வந்து எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்கள் அப்டின்னா, ஜூலை 24ம், ஜூலை 28 எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா இருக்கக்கூடிய நாட்கள்னா, ஆகஸ்ட் 3, 8, 12, 16 இதெல்லாம் நல்ல பாசிட்டிவா இருக்கு. இந்த மாசத்த பொறுத்தவரை சந்திராஷ்டமம் அப்படின்றது ஒரு முக்கியமானது. சந்திராஷ்டம நாட்கள் வந்து இந்த தேதியில ஜூலை 24லேருந்து 26 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த சந்திராஷ்டம நாள் அன்னைக்கு வந்து உங்களுடைய காரியங்கள் தடைகள் ஏற்படலாம். மன சங்கடங்கள் ஏற்படலாம். ஸோ சந்திராஷ்டம நாட்கள பொதுவா வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த சந்திராஷ்டமம் இருக்கே, அன்னைக்கு வந்து நமக்கு வந்து வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். எங்கேயானு போய் பேச்சு அதனால வந்து நமக்கு கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம பேச்சுனால நமக்கு ஒரு நடக்கக்கூடிய வாய்ப்புகள வந்து இழக்கிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு. அதனால பொதுவா வந்து அப்ப பேச்ச குறைச்சுக்கிறது நல்லது. அன்னைக்கு வந்து ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள நம்ம வந்து செயல்படலாம். கோயிலுக்கு போலாம். சாமி கும்பிடலாம். அது மாரி ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் செயல்பட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ இந்த மாரி வந்து பொதுவா இந்த மாசத்த பொறுத்தளவுல ஆடி மாசம் வந்து ஒரு ஒரு ஆன்மீக மாசம். அம்மன் கோயிலெல்லாம் பூஜைகள் நடக்கும். அந்த பூஜைகள்ல கலந்துக்கலாம். ஆடிப்பெருக்கு இப்பதான் வரும். நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இப்போ 12 மாசத்திலேயே 6 மாசம் தக்ஷிணாயனம், 6 மாசம் உத்தராயணம் இதெல்லாம் தெரியும். இந்த தக்ஷிணாயனம்னு சொல்லக்கூடியதுல ஆடி மாசம் 1 மாசத்த வந்து ஆன்மீக மாதமா வச்சு நம்ம சாமி கும்பிடுறோம். அது மாரி உத்தராயணத்துல மார்கழி மாசத்த வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஆடிப்பெருக்கு, ஆடிப்பூரம், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை இதெல்லாம் வரும். இதெல்லாம் இந்த ஆடியில ரொம்ப விசேஷமா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மார்கழி மாசம் வைகுண்ட ஏகாதசி, திருவாதிரை இதெல்லாம் வரும். அந்த மாசத்துலயே நம்ம சுபகாரியங்கள் பண்றதில்ல. வீட்ல உள்ள சுபகாரியங்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு, சுவாமிக்கு சுபகாரியங்களா பண்ணுவோம். சுவாமிக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அப்ப பண்றோம். ஸோ, இதனால வந்து ஆன்மீக மாசமா எல்லாம் இருக்கு. இத புரிஞ்சுன்னு நம்ம வந்து இந்த மாசத்துல நம்ம குலதெய்வ வழிபாடு, நம்ம அம்மன் கோயில வழிபடுறது, இந்த மாரி விஷயங்கள்ல ஈடுபடலாம். பொதுவா வந்து டெய்லி வந்து இந்த விநாயகர நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா, டெய்லி விநாயகருக்கு ஒரு விளக்கு போட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப எல்லா விதமான தடைகளும் விலகி நல்லது நடக்கும். நீங்க வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு, யாருன்னா பசியா இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம். அது ரொம்ப நல்லது. பொதுவா வந்து நீங்க வீட்லன்னா ஆதித்ய ஹிருதயம் அது சொல்லலாம். சூரியனுக்கு உள்ளது. ஆதித்ய ஹிருதயம் அத சொல்லலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஏன்னா இந்த மாசம் கடக மாதம் 8வது வீட்ல சூரியன் இருக்காரு. அப்படி இல்லாட்டா சுதர்சன ஹோமம் பண்ணலாம். வீட்ல சுதர்சன ஹோமம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நல்லது. நீங்க பச்சை கலர்ல ட்ரெஸ் போடுறது, வீட்ல வந்து தூய்மையா வீட்ல வந்து என்ன சொல்றது, சுத்தம் பண்றது, இது மாரிலாம் பண்ணி வச்சுட்டீங்கனாலே, உங்களுக்கு வந்து இந்த மாசம் வந்து நல்ல வீட்ல லட்சுமி கடாட்சம் இருக்கும். அது இருந்தாலே வீட்ல நிம்மதி, அமைதி இருக்கும். வீட்ல சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கும். ஸோ இதெல்லாம் நீங்குனாலே, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ பொதுவா இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா விதத்துலயும் வளர்ச்சியா இருக்கும். நெறைய விஷயங்கள வந்து நீங்க சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார ரீதியாவும் நல்லா இருக்கும். ஸோ பொதுவா வந்து இந்த ஆடி மாசம் உங்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். எல்லாருக்கும் நல்ல பலன்கள் ஏற்படணும்னு சொல்லி நானும் சுவாமிய பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். அன்புள்ளம் கொண்ட அக்ஷரா அண்ணாமலை சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாவனி நாகநாத சுவாமி கோயில்ல, சிவன் கோயில்ல பூஜை பண்றேன். கடந்த 20 வருஷமா நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துருக்கேன். இந்த வகையில அக்ஷரா அண்ணாமலை சேனல் நண்பர்களுக்கு இந்த ஆடி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அதுலயும் முக்கியமா இந்த பதிவுல கன்னிராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். கன்னிராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 6வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி புதன். இந்த ராசி வந்து இந்த ராசி வந்து ஒரு நில ராசி. அதனால வந்து பொதுவா வந்து கொஞ்சம் வந்து தூக்கத்துல அதிக விருப்பம் உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து அதே சமயம் அவசரப்படாம நிதானமா செயல்படுறதும், ஓவர் நிதானமா இருக்கிறதும் இவங்களுக்கு வந்து நிதானமா செயல்படுறது ஒரு குணமா இருக்கும். ஆனா ஓவர் நிதானமா இருக்கிறது வந்து சமயங்கள்ல உங்களுக்கு ஃபெயிலியர் இருக்கும். அதனால வந்து நிதானம் அப்படிங்கிறது எவ்வளவு, லேட் அப்படிங்கிறது எவ்வளவுன்ற 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இவங்க நல்லா கால்குலேட் பண்ணுவாங்க.
எதையுமே கணிதத்தில் சிறந்தவர்களாக இருப்பாங்க, மக்கள் எடை போடுறது சிறந்தவர்களாக இருப்பாங்க. இதில் வந்து பொதுவாக அதனாலே இவங்க கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்து அதனால சமயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். அது மாதிரி ஆடிட்டர்ஸ் நிறைய பேர் இந்த ராசியில் உள்ளவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் தூக்கத்தில் கொஞ்சம் பெரிய உள்ளவங்களா இருப்பாங்க. இதுதான் இவங்க வந்து நிதானமாக செயல்படுறது மட்டும் இல்லை, கொஞ்சம் வந்து அதுக்கு வேண்டிய நல்ல பிளான் பண்ணுவாங்க. குட் பிளானர் பட் பேட் எக்ஸிக்யூட்டர், அதை வந்து இவங்க தெரிஞ்சுக்கணும். இவங்க குட் பிளானர் குட் எக்ஸிக்யூட்டர் தான் சக்ஸஸ் ஃபார்முலா. ஸோ குட் பிளானராகவும் இருக்கணும், குட் எக்ஸிக்யூட்டராகவும் இருக்கணும். அது மாதிரி நீங்கள் பண்ணீங்க. ஏற்கனவே உள்ள பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அது வந்து இப்பயும் தொல்லை தந்துகிட்டே இருக்கும். இந்த மாதமும் அது முடிய போகிறதில்ல. ஆனால் நிதானமாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். உங்களுக்கு புதிய வேலை ஏதாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை வேலையை ஃபஸ்ட்டு டைமே வேலை தேடிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்லை வேறு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, புதிய வேலை அப்படி கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. மேலே இருக்கிற அதிகாரிகள் உங்களுடைய திறமை நல்லா பாராட்டுவாங்க. வியாபாரத்தில் புதுசாக நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. வருமானம் வந்து நிறையா கொஞ்சம் முன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். வருமானத்தில் வந்து வருமானம் அதிகரிக்கும். நிலம், சொத்து அது மாதிரி எல்லாம் வாங்குறதுக்கு நல்ல யோகமான டைமாக இருக்குது. அது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் நீங்கள் இந்த மாதம் நடத்தலாம். கடன்களை வந்து நீங்கள் ஒரு சில கடன்களை அடைக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும், இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்க வேணாம். இப்போ கடன் கொடுத்தீங்கன்னா வராமல் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7வது வீட்டில் சனிபகவான் வக்ரமாக இருக்கார். உங்களுக்கு 6ல் ராகு இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். ஏன் காரியம் நடக்கலைன்னு உங்களுக்கே தெரியாது. அது மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 12ல் வந்து உங்களுக்கு கேது இருக்குது. உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கார். கூடவே சுக்கிரன் வந்து சேரப்போகிறதுனால இந்த மாதத்தில் நான் சொன்ன தொழில் ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகமாக நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. பொதுவாக இதில் ஏற்கனவே காரியம் நடக்கலை அப்படின்னு சோர்ந்து போனவங்கலாம் திரும்ப எழுந்து நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நல்ல பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். குழந்தைங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு நல்ல பெருமையாக இருக்கும். அவங்க வந்து வேலை கிடைச்சிருச்சு, இல்லை பாஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரியான அவங்க சம்மந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். வேலை பொறுத்தளவில் வேலையில் வந்து இந்த மாதத்தில் வேலை சம்மந்தமாக பிரயாணம் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நன்மையாக முடியும். அது சம்மந்தப்பட்ட பயணங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாகவே இருக்கும். ஆன்மீக யாத்திரை போகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் கோயில் குளத்துக்கெல்லாம் இருந்தீங்கன்னா போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இடமாற்றம் நிறைய பேருக்கு நடக்கும். இடமாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வீடு மாற்றுறது, இல்லை வீடு கட்டியிருப்பீங்க, இல்லை கிரகப்பிரவேசம் ஆகிருக்கும், இந்த மாதம் மாற்றுறதோ, இல்லை வந்து வீடு மாற்றுறதுக்கு உண்டான சூழ்நிலையில் ஊர் மாற்றுறது, இது மாதிரியான வீடு சம்மந்தப்பட்ட இல்லை வீட்டிலேருந்து யாரும் சரி பண்ணுறது, அது மாதிரி வந்து ஏதோ ஒரு மாற்றம் வீட்டில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. பொதுவாக தலைவலி, அஜீரணம்னு சொல்லி உடம்பு சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்கலாம். மனம் வந்து கொஞ்சம் வந்து அமைதி இல்லாமல் இருக்கலாம். மன அமைதிக்காக நீங்கள் தியானம் பண்ணலாம். நவக்கிரகங்களுக்கும் பூஜை பண்ணலாம். இந்த மாதம் அது மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. புதனுக்கு வந்து பச்சை கலர் வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை பண்ணுறது, பச்சை பயிறு தானம் பண்ணுறது, இல்லை பச்சை பயிர் சுண்டல் போட்டு 4 பேர் கொடுக்குறதுலாம் நல்லது. புதன்கிழமை அன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம், பெருமாள் தான் புதனுக்கு ஐதேவதை, நல்ல விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறது நல்லது. ஆடி மாதம்ன்றதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி அம்மன் கோயில்களில் நடக்கக்கூடிய பூஜைகளை கலந்துக்கலாம். நீங்களா உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அங்கே வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஜூலை 26, ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 10 இந்த 3 நாளும் உங்களுக்கு சுபமான நாளாக இருக்குது. அன்றைக்கி நீங்கள் உங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சரஸ்வதி நமஹ அப்படின்னு சொல்கிறது நல்லது. ஏன்னா பணம், அறிவு, உடல்நலம் இது 3க்குமே சரஸ்வதியோட மூல மந்திரத்தை சொல்லி நீங்கள் வணங்குறது, தியானம் பண்ணுறது நல்லது. இது 21 முறை நீங்கள் சொல்கிறது நல்லது. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சரஸ்வதி நமஹ அப்படின்னு சொல்றது நல்லது. பொதுவாக அறிவாற்றல் நிறைந்த உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் எல்லா வகையிலையும் நல்ல பலனே கிடைக்கும். பொதுவாக இது வந்து பொதுவான பலன்கள். உங்களுடைய ஜாதகத்தில் அந்தந்த கிரகங்களினுடைய பலம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் கூடவோ குறைச்சோ நடக்கும். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் உங்களுடைய ஊரில், பக்கத்தில், தெருவில், இல்லை உங்கள் குடும்ப ஜோதிடர் அப்படி இருக்கக்கூடிய ஜோதிடரை கொண்டு போய் கொடுத்து காமிச்சு பாருங்கள். இப்போ பார்த்தாலும் பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு முக்கியமான மாற்றங்கள் வரக்கூடிய வேலை மாற்றங்களோ, இல்லை வீடு கட்டுறதோ, இல்லை வாகனம் வாங்குறதோ, இல்லை குழந்தைங்க படிப்பு சம்மந்தமாக, இல்லை திருமண சம்மந்தமாக, இது மாதிரி முக்கியமான திருப்பங்கள் வாழ்க்கையோடு ஏற்படும் பொழுது அப்போ நீங்கள் வந்து இது போய் ஒரு தரம் பார்த்துக்கிறது நமக்கு வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்ல உதவியாக இருக்கும். அதனால் வந்து அப்போ பாருங்கள். அப்படி யாரும் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம்.
நான் வந்து உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கேன். இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட அக்ஷரா அண்ணாமலை சேனல் ரிஷபராசி அன்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். பொதுவாக வந்து என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயில், சிவன் கோயில் நான் பூஜை பண்ணுறேன். நான் கடந்த 20 வருஷமாக ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வகையில் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நண்பர்களுக்கு நமக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம்னா இந்த பதிவு. ஆடி மாதம் அப்படின்றது வந்து நம்ம ஒவ்வொரு வருஷத்துலையும் சித்திரை மாதத்துலையும் போனால் 4வது மாதமாக இருக்கும். தமிழ் வருஷத்தில் 4வது மாதமாக வரக்கூடியது இந்த ஆடி மாதம். இது வந்து தக்ஷணாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனுடைய பாதம் மாறக்கூடிய மாதமாக இருக்குது. இது நமக்கு பொதுவாக ஆன்மீக மாதம். ஸோ இந்த மாதத்தில் வந்து நம்ம ஆன்மீக காரியங்களை நிறையா செய்வோம். அதனால வந்து நம்மளுடைய விசேஷங்கள் எதுவுமே செஞ்சுக்கிறது இல்லை. அதாவது கிரகப்பிரவேசம், கல்யாணம், அது மாதிரி விசேஷங்களை தவிர்த்துட்டு இந்த மாதத்தில் நம்ம ஆன்மீக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ரிஷபராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தில் 2வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். பொதுவாக இவங்க வந்து கொஞ்சம் வந்து விடாமுயற்சியும் பொறுமையும் நிதானமும் உள்ளவங்க. எந்த காரியத்தையும் சாதிக்கிறதுக்கு இவங்களுக்கு அந்த திறமை இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து நிறையா கலை இதெல்லாம் வந்து அதில் மியூசிஷியன், கதை எழுதுறவங்க, அந்த மாதிரியானவங்களும் இந்த 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 ராசியில் இருப்பாங்க. பொதுவாக இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் ரிஷபராசியில் பார்க்க முடியும். அதனால் வந்து எல்லாரையும் அனுசரித்து செய்யக்கூடிய ஒரு பெரிய வெள்ளமாக இருக்குது. அப்படி பெரிய இடியே விழுந்தாலும் அப்படி திரும்பி பார்ப்பாங்க. அது மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப வல்லவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து இந்த ரிஷபராசி அப்படின்றதுல வந்து ரிஷபராசிக்கு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்து வக்ரமாக இருக்கார். உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் குரு இருக்கார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் வந்து குருவோட சேர போகிறார் இந்த மாதத்தில். ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு 3வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து இந்த மாதம் ஆடி மாதம் 4வது வீட்டுக்கு போயிடுவார். 4வது வீட்டில் ஏற்கனவே புதன் இருக்கு, வக்ரமாக இருக்குது. அது கூட வந்து சூரியன் சேர போகிறாரு. உங்களுக்கு 5வது வீட்டில் கேதுவும் செவ்வாயும் இருக்காரு. அந்த செவ்வாய் வந்து 6வது வீட்டுக்கு இந்த மாதம் போயிடுவாங்க. இதான் வந்து அதே மாதிரி வந்து உங்களுக்கு 5வது வீட்லையும் உங்கள் ராசிக்கு 4வது வீட்லையும் 10வது வீட்லையும் தொழில் ஸ்தானத்தில் 10வது வீட்லையும் 4-10 இருக்காரு. 4 கேதுவும் 10 ராகுவும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த மாதம் கிரகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு. இது வந்து உங்களுக்கு எப்படி எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து இந்த மாதத்தில் இந்த கிரக சூழ்நிலையினால புதிய ஒப்பந்தங்கள் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 2ல் இருக்காரு. உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஆதரவு இருக்கும். அதனால வந்து இந்த முன்னால காட்டிலும் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். வியாபார வளர்ச்சி இருக்கும், பட் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும். ஆனால் கரெக்டாக முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி வந்து நீங்கள் கண்டினியூஸாக வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால வந்து நீங்கள் அந்த முன்னேற்றத்து மேலே நம்பிக்கை வேணும். வேலை இருக்கனால மன சோர்ந்து போயிடக்கூடாது. முன்னேற்றத்து மேலே நம்பிக்கை வச்சு முன்னேற்ற பாதையிலே மனதை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சி அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் பண்ணுவீங்க. நான் ஏற்கனவே உங்கள் குணாம்சத்தை சொல்லியிருக்கேன். பட் இந்த கால சலிப்பு வந்துடாமல் அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் ஒர்க்கை. அது மாதிரி வந்து வருமானம் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் தனக்காரகன் அங்கே தான் இருக்கார். அதனால வருமானத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கும். செலவுகளும் அதே மாதிரி கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி அவர் வந்து உங்களுக்கு 4வது வீட்டில் கேதுவோடு இருக்கார். அதுக்கப்புறம் தான் 5வது வீட்டுக்கு போகிறாரு உங்கள் ராசிக்கு. அவர் வந்து செவ்வாய். அவர் தான் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கார். அதனால செலவினங்களும் கூட இருக்கும். ஆனால் வந்து அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமாக கவனிக்கணும், உங்களுக்கு 6வது வீட்டுக்கு அதிபதி உங்கள் ராசி அதிபதி அவர் 2ல் போகிறதுனால கடன் தான் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்குறத தவிர்த்துருங்க. கடன் வாங்கி பண்ண வேண்டாம், கடன் இப்போ வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. இது நல்லது. பொதுவாக வந்து கல்யாணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லபடியாகவே நடக்கும். வந்து அம்மாவுடைய உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கணும். அம்மாவுக்கு உடம்பு தானே தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்பத்தில் வந்து நம்ம மகிழ்ச்சியாக தான் இருக்கும். குழந்தைங்களுடைய லைஃப் வந்து நல்ல முன்னேற்றமாக இருக்கும். அவங்க சம்மந்தப்பட்ட ஏதாவது செலவினங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு படிப்புக்கு ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி அவங்க சம்மந்தப்பட்ட செலவினங்கள் வரலாம். அது மாதிரி பொதுவாக வந்து நீங்கள் சுற்றுலா போகிறதுக்கு இல்லை ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேலை சம்மந்தமாக அந்த பயணம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். அதை ஜெயிச்சிருவீங்க. அந்த வேலை சம்மந்தமாக போகக்கூடிய பயணத்தினால நன்மை ஏற்படும்.
அது மாதிரி பூர்வீக கிராமத்துக்கு போய் குலதெய்வ தரிசனம் ஏற்படுறதுக்கும் இந்த மாதம் வாய்ப்பு இருக்கு. பொதுவாக வந்து இந்த மாதத்துல உடல்நிலையை பொறுத்தளவுல கொஞ்சம் வந்து கேஸ் ட்ரபிள் இருக்கலாம், வாந்தி, தலை சுத்துறது, அது அப்படின்னு அது மாதிரி எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மாதிரி வந்து பொதுவாக வந்து இதுக்கு விநாயகர், பைரவர்லாம் வழிபட்டீங்கன்னாலே நல்லா இருக்கும். அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்க்கையை வழிபடுங்க. இந்த மாசத்தை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை துர்க்கையை வழிபடுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு விளக்கு ஏத்துங்க. ஒரு நல்லெண்ணெய் விளக்கு ஏத்தி அதை வந்து ஒரு 9 விளக்காய் ஏத்தி நவக்கிரகத்துக்கும் வச்சுட்டு கொஞ்சம் நவக்கிரகத்தை சுத்தி வாங்க. குறைஞ்சது 3 தடவை சுத்துங்க நவக்கிரகத்தை. அது மாதிரி ஆடி மாசம் விசேஷங்கள் நடக்கும். எல்லா அம்மன் கோயில்லையும், கிராம கோயில் நடக்கும், எல்லா கோயில்லையும் நடக்கும். ஸோ ஆடி மாதம் நடக்கக்கூடிய அந்த விசேஷங்கள்ல போய் கலந்துக்குங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். அது மாதிரி பொதுவாக வந்து இந்த மாசத்துல ஜூலை 20, ஜூலை 26, ஆகஸ்ட் 4 இந்த 3 நாளும் நல்ல நல்ல நாள், சுப நாட்களா இருக்கு. இந்த மாசத்தை பொறுத்தவரை நீங்க எதனா மந்திர ஜபம் பண்ணா, ஓம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை நமஹ அப்படின்றத நீங்க தினமும் 27 முறை ஜபம் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒருவேளை ஏதானு டெய்லி முடியாட்டினா கூட உங்களுக்கு என்னைக்கான ஏதான ஒரு காரியத்துக்காக போறீங்கன்னா கண்ணை மூடி உட்காந்து ஒரு 27 முறை இதை ஜபம் பண்ணிட்டு போங்க, அந்த காரியம் ஜெயிக்கும். ஸோ இந்த மாதத்துல இந்த மாதிரி சாமர்த்தியமா நீங்க வந்து எல்லா காரியங்களையும் செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்க பக்கம் தான். இந்த மாதம் எப்பவுமே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்கு. இதெல்லாம் ஜென்ரலான பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்துல அதனுடைய தசாபுத்திகள் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி இந்த பலன்கள் கூடவோ குறைச்சோ மாறலாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை கொண்டே உங்க ஜோதிடத்தையோ இல்லை பக்கத்தில் உள்ள ஜோதிடரையோ உங்க குடும்ப ஜோதிடத்தை கொண்டு போய் காமிங்க. அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அன்புள்ளம் கொண்ட அக்ஷரா அண்ணாமலை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து என் பேர் அனந்த நாராயணன். நான் வந்து மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன். கடந்த 20 வருஷமா நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் நம்ம அக்ஷரா அண்ணாமலை சேனல் நண்பர்களுக்கு ஆடி மாதம் பலன்கள் சொல்லலான்றதான் எங்கள் முக்கியமான நோக்கம். அதுலேயும் வந்து இந்த மாதம் ஆடி மாதத்துக்கு சிம்மராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சிம்மராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 5வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி சூரியன். இது வந்து ஒரு நெருப்பு ராசி. அது மாதிரி இந்த ராசி வந்து ஒரு ஸ்திர ராசி. அதனால இந்த ராசியில உள்ளவங்க எல்லாருமே ஆளுமை திறனுள்ளவங்களா இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க எல்லாருமே அவங்களுக்கு அதே மாதிரி ஈகோவும் அந்த அளவுக்கு இருக்கும். தான் சொன்னது மற்றவங்க கேட்கணும், நான் சொல்லப்படிதான் நடக்கணும்னு லீடர்ஷிப் குவாலிட்டியும் அவங்கள்ட்ட உண்டு. அது வந்து இந்த ஆடி மாசத்துல இவங்களுக்கு வந்து இந்த ராசியில கேது இருக்கு, 7 ராகு இருக்கு. உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி நடக்கிறது, அந்த சனி வக்ரமா இருக்கு. உங்களுக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு, அவர் கூட சுக்கிரனும் சேர்ந்துக்க போறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 12வது வீட்டில் உங்க ராசி அதிபதி சூரியனும் புதனும் வந்து சேர போறாங்க. புதன் வந்து வக்ரமா இருக்கு. உங்களுக்கு 2வது வீட்டுக்கு உங்க ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் 2வது வீட்டுக்கு போக போறாரு. இதுதான் இந்த மாசம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள். இது வந்து எப்படி இருக்கு, சூரியன் வந்து கடக ராசி நீர் ராசியில நெருப்பு கிரகமான சூரியன் இருக்கக்கூடிய மாசம் தான் ஆடி மாசம். இந்த ஆடி மாசத்துல அதனாலதான் ஆன்மீக மாசமா வச்சு நம்ம வந்து ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த மாசம் செய்யறோம். வீடுக்கு சுத்தம் பண்றது, கோயில்ல வந்து ஆடி வெள்ளியில பூஜை பண்றது, அம்மன் கோயில் எல்லாத்துலயும் கிராம கோயில்கள் எல்லாம் பூஜை நடக்கிறது, இதெல்லாம் இந்த மாசம் நடக்கும். பொதுவாக இந்த சிம்ம ராசிக்கு வந்து சூரியன் 12வது வீட்டுல இருக்கிறதுனால 3 விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தணும். உங்க ராசி அதிபதி இல்லையா, அவர் 12வது வீட்டுல இருக்கிறதுனால முதல்ல வந்து உடம்பு, ஏன்னா இல்லை உங்களோட ராசியிலே கேது இருக்கிறதுனால முதல்ல உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும். 2வது செலவினங்கள். ஒரு செலவு பண்ணுறதுக்கு முன்னால செலவு முக்கியம் தானே, தேவைதானான்னு கேட்டு செலவினங்களை கவனம் செலுத்தணும். அதுக்கு அடுத்தது மனசு. எதுக்கும் அவசரப்படாமல், எதுக்கும் கோவப்படாமல் எல்லாத்துலேயும் வந்து மனசு வந்து அமைதியாக வச்சுக்கிறது. இது 3 இந்த மாதம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஏற்கனவே முன்னாலேருந்து தொடர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் அதெல்லாம் தீரும். அதெல்லாம் தீர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கு. வேலையில போறதுல சின்ன சின்ன தடைகள் இருந்தா கூட முன்னேற்றம்ன்றது இருக்கிறது நிச்சயமா இருக்கும். பதவி உயர்வுலாம் கிடைக்கக்கூடிய காலமா இருக்கு. உங்களுக்கு வந்து பதவி உயர்வுலாம் நிச்சயமா கிடைக்கும். வியாபாரத்துல வந்து ஏற்கனவே வர வேண்டிய பாக்கியெல்லாம் வசூலாகக்கூடிய டைமாகவும் இருக்கு. வருமானம் பொறுத்தவரை சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் செலவினங்கள்லாம் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதனால புதுசாக ஏதாச்சும் முதலீடு இருந்ததுன்னா அதை தள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
கல்யாணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாவே நடக்கும். கல்யாணத்துக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கல்யாணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நிச்சயமா அனுகூலமா நடக்கும். கல்யாண அதாவது தைரியமா வந்து கல்யாணத்துக்கு நீங்க பேச்சுவார்த்தைய தொடங்கி நடத்தலாம். ஆடி மாசம்னு பார்க்க வேண்டியதில்ல. குடும்பத்துல ஒற்றுமையா இருப்பாங்க. பெற்றோர்களுடைய அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் நீங்க வந்து பெரியவங்களா இருந்தீங்கன்னா, உங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவா வந்து பயணங்கள் ஏற்படும். பயணங்கள்ல தாமதங்களும் ஏற்படும். பயணம் வந்து போறதுனால அங்க டிலேஸ் அதெல்லாம் ஏற்படலாம். ஆன்மீக சம்பந்தமான பயணங்கள் நன்மை தரும். வாகனத்துல வந்து பிரச்சனை வரும். அதெல்லாம் முன்னாலேயே நீங்க கவனமா போணும். வாகனத்துல எங்கேயாவது போற இடத்துல நின்றும், வண்டி நின்றும். அது மாரி யாரும் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ அதனால வாகனத்துல போகும்போது நீங்க இதுக்கு வேண்டிய முன்ஜாக்கிரதைய எடுத்துக்கிறது நல்லது. பொதுவா வந்து தலைவலி இருக்கிறது, தலை சுத்துறது, தலை கனமா இருக்கிறது, இந்த மாரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதெல்லாம் இந்த மாசம் வரும். பொதுவா மன அழுத்தங்கள நீங்க சரி பண்றதுக்காக டெய்லி வந்து தியானம் பண்றது, ஜெபம் பண்றது. பொதுவா வந்து ஓம் ராம் ஹ்ரீம் ரோம் சூர்யாய நமஹ அப்படின்னு சொல்லலாம். சூரியனுக்காக உள்ளது மூல மந்திர ஜெபம் பண்ணலாம். ஓம் ராம் ஹ்ரீம் ரோம் சூர்யாய நமஹ அப்படின்னு சொல்லி டெய்லி 12 முறை சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடி மாசமா ஆன்மீக மாசம். ஸோ இந்த மாசத்துல வந்து நீங்க வந்து அம்மன் கோயில்லாம் பூஜை நடக்கும். அதுல போய் கலந்துக்கிறது, விளக்கு பூஜையில கலந்துக்கிறது, பெண்களுக்கு வந்து ஜாக்கெட் பிட் இது மாரி வாங்கி குடுக்கறது, ஆடிப்பூரம் அன்னைக்கு வளையல் அம்பாளுக்கு வளையல் வாங்கி குடுக்கறது, இது மாரியான விஷயங்கள பண்ணீங்கனாலே இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாசத்துல ஜூலை 25, ஆகஸ்ட் 3, ஆகஸ்ட் 13 இதெல்லாம் சுபமான நாட்களா இருக்கு. நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு அந்த நாட்கள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவா வந்து இந்த பதிவுல எல்லாமே பொதுவான பலன்கள். சிம்ம ராசி நண்பர்கள் அனைவருக்கும். சிம்ம ராசியில சின்ன பிள்ளைலாம் இருக்கலாம், நடுத்தர வயசுலயும் இருக்கலாம், வயசானவங்களும் இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரே மாரி நடக்குமா? நடக்காது. அவங்கவங்க ஜாதகத்துல அந்தந்த கிரகங்கள் எந்த அளவுக்கு பலமா இருக்கோ, அதுக்கு தகுந்தா மாரி இந்த பலன்கள் கூடவோ குறைச்சோ நடக்கும். ஸோ அதனால வந்து உங்களுடைய ஜாதகத்த முக்கியமான எப்ப பார்த்தாலும் ஜாதகம் தூக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்ல. நீங்க முக்கியமான காரியங்கள் வீடு வாங்குறீங்க, இல்ல கார் வாங்குறீங்க, இல்ல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, இல்ல வேலையில மாறப் போறீங்க, இல்ல வேற வேலைக்கு மாறப் போறீங்க. இந்த மாரியான முக்கியமான சந்தர்ப்பங்களுக்கு மட்டும் நீங்க வந்து ஜாதகத்தை யூஸ் பண்றீங்க. இத வந்து உங்க தெருவுலயோ, உங்க பக்கத்துலயோ, இல்ல உங்க குடும்ப ஜோதிடரோ யாரோன்னு இருக்கலாம். அவங்கள கொண்டு போய் குடுத்து நீங்க ஒரு தரம் பாத்துங்க. அப்படி யாரும் இல்லாத பட்சத்துல நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் அனந்தநாராயணன். நான் மன்னார்குடியில் இருக்கிற பாமணி நாகநாத சுவாமி சிவன் கோயிலில் பூஜை பண்ணுறேன். கடந்த 20 வருஷமாக நான் ஜாதக ஜோதிடங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இதில் வந்து இந்த அக்ஷரா அண்ணாமலை இந்த சேனலில் நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலான்றது தான் இந்த பதிவோட நோக்கம். பொதுவாக வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியை பொறுத்தளவில் அவங்க ஆழமான சிந்தனை உள்ளவங்களா இருப்பாங்க, நல்ல தைரியம் கொண்டவங்களா இருப்பாங்க. எதையும் வந்து நல்ல தீவிரமான எண்ணம் இருக்கும், அதை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயும் தீவிரமான எண்ணங்கள் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்றதில்ல மனோதிடம் உள்ளவங்க. புத்திசாலித்தனமும் இருக்கும், செயல்திறனும் இருக்கும். என்னன்னா இவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து இந்த ராசியில் நீசமாகிறார். அதனால மனசு மட்டும் ஏதானும் ஒரு கவலைகள், ஏதானும் ஒன்று பாசிட்டிவாக இருந்தால் ஒன்று நெகட்டிவ் உங்களுக்கு இருக்கும். பொருளாதாரம் நல்லா இருந்ததுன்னா குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், குடும்பம் நல்லா இருந்ததுன்னா பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கும். ஏதான ஒரு வகையில் உங்களுக்கு ஏதான ஒரு பிரச்சனை இருக்கும். அதை வந்து அதையும் உங்கள் மனோதிடத்தோடு எதிர்த்து அதையும் அவங்க ஏற்றுக்கிட்டு வெளியில் தெரியாத மாதிரி இவங்க கொண்டு போகிறதுல வல்லவங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னா, பொதுவாக வந்து இந்த காலங்களில் வந்து ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டையுமே சேர்ந்து வரும். நம்ம இங்கிலீஷில் வந்து ஜூலை ஆகஸ்ட் தான் சேர்ந்து இந்த ஆடி மாதம் வரும். இந்த ஆடி மாதத்தில் பொதுவாக தொழில் வளர்ச்சி ஆகும், பதவி உயர்வுகள் வந்து கிடைக்கிறதுக்கு மிக மிக நல்ல வாய்ப்பு உண்டு. வருமானமும் முன்ன இருந்ததை காட்டிலும் இப்போ வந்து வருமானம் கொஞ்சம் உயர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. பொதுவாக வந்து பழைய கடன்கள் தீரும். பொதுவாக வந்து நீங்கள் உங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துடும் இல்லையா, அதனால் வந்து டக்குன்னு கோவப்படாமல் நீங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் வந்து ஏதான விசேஷ நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற வாய்ப்பு நிறையா இருக்குது. பொதுவாக வந்து ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுங்க. உடம்பு ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம். தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள், உடல்நிலை கோளாறுகள் வரலாம் உங்களுக்கு. பொதுவாக வந்து இந்த ஆடி மாதத்தில் முக்கியமாக பார்க்கணுன்னா ஜூலை 24 வந்து ஆடி அமாவாசை, அன்றைக்கி முன்னோர்கள் திதி கொடுக்குற நாள். அதனால் அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது மாதிரி ஜூலை 28 வந்து ஆடிப்பூரம், அன்னைக்கு நாக சதுர்த்தி.
உங்களுக்கு 4வது இடத்துல ராகு இருக்கிறதுனால அன்னைக்கு நாக சதுர்த்தி அது பூஜை பண்ணுறத, அன்னைக்கு ஆடிப்பூர் அன்னைக்கு அம்பாவை வணங்குறதையும் நாகங்களுக்கு பூஜை பண்ணுறதையும் மறக்காதீங்க. ஆகஸ்ட் 2 ஆகஸ்ட் 3 வந்து ஆடிப்பெருக்கு வரும். ஆடிப்பெருக்கு வந்து நமக்கு எல்லாத்தையும் வளமையை பெருக்கி கொடுக்கறது. அந்த காலத்தில் வந்து ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. இப்போ வரக்கூடிய தண்ணி வந்து நமக்கு வளமையை தரும் அப்படிங்கிறதுனால ஆடிப்பெருக்குன்றது ரொம்ப புராண காலத்தில் அகநானூறு புறநானூறுலேயே வந்து ஆடிப்பெருக்கை பற்றி உண்டு. அது மாதிரி ஆகஸ்ட் 8 வந்து பௌர்ணமி மட்டும் இல்லை, வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு தான். வரலட்சுமி வரத லட்சுமி பூஜை பண்ணுறது அன்னைக்கு. ஆகஸ்ட் 12 வந்து சங்கடர் சதுர்த்தி இருக்குது. ஆகஸ்ட் 18 கோகுலாஷ்டமி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் வரும். இதெல்லாம் வந்து நம்ம ஆகஸ்ட் மாத பலன்கள் வரும்போது நம்ம பார்ப்போம். இதெல்லாம் முக்கியமான நீங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் வரக்கூடிய நாட்கள்னால் ஜூலை 22லேருந்து ஜூலை 24 வரைக்கும் சந்திராஷ்டமம். ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான காரியங்களை தவிர்த்துருங்க. அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆன்மீகமாக அன்றைக்கி வந்து ஜபம் பண்ணுறது கூட பண்ணுங்கள். அனாவசியமான வாக்குவாதங்கள் பண்ண வேண்டாம். அன்றைக்கி விரதம் இருங்க, சாமி கும்பிடுங்க. இந்த மாதிரி வந்து அந்த பண்ணிக்கங்க. சந்திராஷ்டம நாட்கள் வந்து சிவன் கோயிலுக்கு போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஏழைகளுக்கு வந்து தண்ணி, உணவு இது மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அது மாதிரி வந்து வீட்டில் வந்து தீபம் ஏற்றி அது மாதிரி வந்து நல்லெண்ணெய் தீபம் போட்டு இல்லாட்டி நெய் தீபம் போட்டு வீட்டில் வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுறது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை வரவழைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கனாலே பொதுவாக வந்து இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் தான் நடக்கும். எல்லா விதத்துலேயும் முன்னேற்றமாக இருக்கும். எல்லா பிரச்சனையும் தீரும். அது மாதிரி வந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நண்பர்களே, இந்த கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 11வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கும் அதிபதி சனி பகவான் தான். ஆனால் இந்த ராசி பார்த்தீங்கன்னா அவங்க வெளிப்படையாக பழகாதவங்கள, வெளிப்படையாக எல்லாரும் நல்லா கலகலப்பாக பழகுவாங்க, அது வேற. வெளிப்படையாக பழகுறதுன்றது வேற. இவங்க மனசில் நினைக்கிறதுல பாய் தான் சொல்லுவாங்க, பாய் சொல்ல மாட்டாங்க. மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்குற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன நினைப்போ அதான் பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட கொஞ்சம் தன்னை பற்றின உயர்வாக இருக்கும். நம்ம உயர்ந்தவன் தாழ்ந்தவன்றத சிந்தனைகள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. எல்லாருக்கும் சமநிலையான ஒரு மனோபாவம் இருக்கிறது நல்லது. அதனாலே சமயங்களில் பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதை நீட்டாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்சம் சோம்பேறி அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்க அதை செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க மாதிரி செய்ய முடியாது. மனசு வச்சுட்டாங்கன்னா அது முடிச்சு சூப்பராக பண்ணுவாங்க. மனசு இல்லை அப்படின்னா அதை செய்யவே மாட்டாங்க, அந்த பக்கம் வரவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவில் அது ஆன்மீக மாதம். இவங்க வந்து அம்பாளுடைய பரிபூரண அருள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குது. ஸோ இந்த ஆன்மீகத்துக்காக நம்ம ஒரு மாதம் ஒதுக்கியிருக்கோம். ஸோ அதான் இந்த ஆடி மாதம். முதல்ல என்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் நடுவில். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி சிவன் கோயிலில் பூஜை பண்ணுறேன். கடந்த 20 வருஷமாக நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் இந்த ஆடி மாதம் கும்பராசி அன்பர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லலாம்னு அந்த பதிவுடைய நோக்கம். பொதுவாக இந்த உங்களுக்கு வந்து சனி பகவான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு 2வது வீட்டில் இருக்கார். 2வது வீடுன்றது குடும்பஸ்தானம், தனஸ்தானம். அந்த வீட்டில் சனிவன் பக்ரமாக இருக்கார். அதனால் வந்து நீங்கள் எங்கேயானு பேசி அதனால் பிரச்சனை வந்துடலாம். அதனால் பேசும்போது ஜாக்கிரதையாக இருங்க. பணங்காசு விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் வந்து கடன் வாங்கவும் வேணாம், கடன் கொடுக்க வேணாம். யாருக்கான பணங்காசு விஷயங்களில் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கூட டிலே ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருக்குது. உங்களுக்கு பயப்பட வேண்டாம், குரு பார்வை இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு லக்னத்தில், உங்களுக்கு ராசியிலேயே, உங்களோட ஜென்மத்திலேயே ராகு இருக்கார். ஸோ இது மாதிரி குரு பார்வை இருக்குது, புதன் நல்ல பொசிஷனில் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தரும். உங்களுக்கு வெற்றிகரமான இது நடக்கிறதுன வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேலையில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் கூட, சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தால் கூட, உங்களுடைய உழைப்புனால அந்த வெற்றியை நீங்கள் அடைய முடியும். உங்களுடைய விடாமுயற்சினாலையும் ஒர்க்குனாலையும் அந்த வெற்றியை நீங்கள் அடைய முடியும். உங்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல புதிய பொறுப்புகள், உங்களுக்கு எக்ஸஸாக பொறுப்புகள் வரலாம். அதையும் வந்து நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கும். வியாபாரம் பண்ணுறீங்கன்னா புதுசாக வந்து உங்களுக்கு பார்ட்னர் தேடிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி தொடர்புகள் கிடைக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனிவான் வக்ரமாக இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து பண வரவு பதில் பணம் வருமானம் இருக்கும். ஆனால் செலவு வந்து கட்டுப்படுத்த முடியாத மாதிரி இருக்கும்.
வருமானத்துக்கு மேலே செலவு வரா மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால வந்து நீங்க எதுலயாவது முதலீடு பண்ணீங்கன்னா, அத வந்து நீங்க 1க்கு 2 தரம் நீங்க அத யோசனை பண்ணி நீங்க பண்றது தான் நல்லது. பழைய கடன்கள கூட தீர்க்கறதுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல மாசமா இருக்கு. அதனால நீங்க செலவுக்கு பதிலா பழைய கடன தீர்க்கலாம். அந்த மாரி உங்களுடைய செலவுகள மாத்தி வச்சுக்கலாம். பொதுவா வீட்ல வந்து திருமணம் அப்படின்றத பொறுத்தளவுல அ ம குரு பார்வை இருக்கிறதுனால, திருமணத்துக்கான வாய்ப்புகள் ஒரு சில பேர் ஜாதக விசேஷம். உங்க ஜாதகத்துல தசா புத்திகள்லாம் நல்லா இருந்ததுன்னா, திருமணத்துல சக்சஸ் கிடைக்கும். அது மாரி வந்து குடும்பத்துல வந்து ஒரு சில பேருக்கு வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் அடிக்கடி இப்ப வரலாம். ஏன்னா ராகு கேது வேற இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. பேசும்போது வார்த்தைய விட்டுறாதீங்க. கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா இருங்க. குடும்பத்துல வரக்கூடிய விஷயங்கள அது மாரி பண்ணிக்கணும். பெரியவங்களுடைய ஆலோசனைய கேட்டு நீங்க பண்ணிக்கிறது. ஏதாவது இது செய்றதுக்கு முன்னால ஒரு ஆலோசனை மாரி அவங்கள்ட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்லது. வீட்ல வந்து எப்பவுமே வந்து சாமி கும்பிடுறது, அது மாரி ஒரு ஆன்மீக சூழல் இருந்துன்னு வச்சுக்கங்களேன், அமைதி இருக்கும். ஒரு சச்சரவுகள் இருக்காது. ஆனா வீட்ல ஆன்மீக சூழ்நிலைகள் இருக்கா மாரி பார்த்துங்க. வீட்ல டெய்லி விளக்கேத்துறது, சாயந்திரம் விளக்கேத்துறது, வாரத்துல 1 நாள் சாமி கும்பிடுறது, இது மாரி வந்து வீட்ல ஆன்மீக சம்பந்தமான சூழல் இருக்கா மாரி பார்த்துங்க. பொதுவா நீங்க எங்கேயாவது வெளில பிரயாணம் பண்றதுக்கோ, இல்ல வேலை சம்மந்தமா போறதுக்கோ தடைகள் இருந்தா கூட, அத மீறி நீங்க வந்து அந்த பயணம் பண்ணும்பொழுது, முடிவுல வந்து வெற்றி உங்களுக்கு தான். நீங்க பயணம் போற இடத்துல கூட தடைகள் இருக்கலாம். நீங்க வந்து பிசினஸ் சம்மந்தமா போற இடத்துலயே உங்களுக்கு ஏதாவது தடைகள் வரலாம். ஆனா கடைசியில வந்து வெற்றி உங்களுக்கு தான். அ இடமாற்றம் இப்ப பண்ண வேண்டாம். ஆடி மாசத்துல. பொதுவா நம்ம பண்ணவும் மாட்டோம். அதனால அத பத்தி பிரச்சனை இல்ல. இடமாற்றம் வந்து இப்ப நல்லா இப்போ இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்லா இல்ல. ஆன்மீக பயணங்கள்ல உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். பொதுவா வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் மாறி மாறி ஆகும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நல்லா இருக்க மாரி இருக்கும். திரும்ப டவுன் ஆயிரும். திரும்ப நல்லா இருக்கும். திரும்ப டவுன் ஆயிரும். இருக்கிற இடத்துல ஒரே ஒரே ரப்ச்சரா இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தங்களை ஏற்படுத்தும். அதனால வந்து நீங்க நிதானத்துக்காக தியானம், யோகா இதெல்லாம் பண்றது நல்லது. தூக்கம் வந்து முழிக்கிறது உங்களுக்கு நாள் ஃபுல்லா டயர்ட் ஆயிரும் அப்புறம். அந்த நாளே உங்களுக்கு சரியில்லாம போயிடும். ஆனா தூக்கத்த வந்து முக்கியத்துவம் முன்னிலை கொடுத்து சரியான நேரத்துக்கு தூங்குங்க. ரைட்ல வந்து கொஞ்சம் வந்து நைட்ல சாப்பிடும்போது அ நைட்ல சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து எளிமையான உணவா, செரிமானத்துக்கு தகுந்த எளிமையான உணவா எடுத்துக்கங்க. அதோட பழங்கள் ஏதாவது சாப்பிடுங்க. இதெல்லாம் செரிமானத்துக்கு நல்லா இருக்கும். இல்லாட்டா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வந்து உடல் ரீதியா உங்களுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஒரு சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் ஏதாச்சும் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க தவிர்த்துக்கணும். இதுக்காக வந்து நீங்க அதுக்கு தகுந்த மாரி பண்ணிக்கணும். ஏதானும் உடற்பயிற்சி பண்ணணும். அது மாரி வந்து யோகா, தியானம் அதுவும் பண்ணணும். இது 2ம் பண்ணும்பொழுது உடல் ரீதியாவும் சரி பண்ணிக்கலாம், மன ரீதியாவும் சரி பண்ணிக்கலாம். இது அந்நியல சாமிய வணங்கணும். ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து ஒரு 18 முறை டெய்லி சொல்லலாம். 18 வந்து டெய்லி ஜெபம் பண்றது உங்களுக்கு வந்து மனசையும், உடம்பையும் சரி பண்ணும். 2யும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமா இருக்கும். அப்ப மனசும், உடம்பும் ஒண்ணா இருந்ததுன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு நல்ல இதா இருக்கும். சனி பகவானுக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது நல்லது. அது ஏத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். ஆடி மாசம்ன்றதுனால அம்மன் கோயிலுக்கு சந்தன காப்பெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். குரு பார்வை இருக்கா, குரு 5ஆம் இடத்துல இருக்கு. அதனால யோசனை, உங்களுடைய திட்டங்கள் இதெல்லாம் வந்து வெற்றி பெறுறதுக்கு நீங்க அம்பாளுக்கு சந்தன காப்பு பண்ணலாம். இதெல்லாம் பண்ணீங்கனாலே இந்த மாசத்துல உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். பொதுவா வந்து இந்த மாசத்த எடுத்துக்கிட்டா ஜூலை 22, ஜூலை 28, ஆகஸ்ட் 10 இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் டே அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி மாசத்துல. அது மாரி வந்து அம்மனுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணுங்க. ஒவ்வொரு ஆடி வெள்ளியும் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை விரதம் முடிஞ்சா இருங்க. இந்த மாரி இருந்தீங்கன்னா, இந்த ஆன்மீக பாதைன்னு இருக்கு இல்லையா? மனசையும் சரி, வாழ்க்கை பாதையும் சரி, அது மாத்தும். ஸோ அந்த மாரி நீங்க பண்ணிக்கிட்டீங்கனாலே, உங்களுக்கு இந்த ஆடி மாசம் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆடி மாசம் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன் கிடைக்கணும்னு சொல்லி நானும் சாமிய பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். அன்புள்ளம் கொண்ட துலா ராசி அன்பர்களே, துலா ராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 7வது வீடா இருக்கு. இந்த துலாம் ராசி அப்படின்றது வந்து அந்த ராசிக்கு இதுவே சிம்பலே வந்து பார்த்தீங்கன்னா தராசு. ஸோ அதனால எதையுமே வந்து சமநிலையில அணுகக்கூடியவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில எதையுமே வந்து சமநிலையில அணுகக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து நேர்மையா இருப்பாங்க. நல்ல ட்ரெஸ் பண்றது வந்து நீட்டா பண்ணிக்குவாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் இருக்குல்லையா, அதெல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கும். மத்தவங்களோட அவங்க பேசுவாங்க. எல்லாரையும் கவரக்கூடியவங்களா இருப்பாங்க.
எல்லார்ட்டையும் பொறுமையாக நிதானமாக எல்லார்ட்டையும் சரிசமமாக பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சு அந்த அவங்களுடைய குழப்பங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. மற்றவங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சு அவங்களுடைய குழப்பங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து சமூகத்தில் நல்ல புகழ் அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். அதனால வந்து இந்த இந்த குணங்களை கொண்ட இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவில் சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6வது வீட்டில் இருக்கு. சாரி 8வது வீட்டில் வந்து ஆட்சியாக இருக்கு. சுக்கிரன் 8ல் வந்து ஆட்சியாக இருக்கு. மறைவு ஸ்தானம் தான், ஆனால் அங்கே ஆட்சியாக இருக்கு. 9ஆம் இடத்துல குரு பகவான், குரு பார்வை இருக்கு. 9வது இடத்துலேருந்து 5வது பார்வையாக குரு பார்க்குறார். ஸோ இதனால வந்து பொருளாதார ரீதியாக இவங்களுக்கு பலவிதமான நன்மைகள் இருக்கலாம். ஆனால் காரியங்கள் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும், கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும். இப்போ ஏற்கனவே இல்லாத லெவலில் தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் தெரியும். தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றமான பலன்கள் தெரியும், லாபங்கள் தெரியும். புதிய வேலை வாய்ப்புகளை தேடிட்டு இருந்தாங்கன்னா அந்த புதிய வேலை வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. புதிய சொத்து வாங்கக்கூடிய ஏதான இடம், நிலம், வீடு இதெல்லாம் சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் கூட நல்லபடியாக நடக்கும். பண வரவு அதிகரிக்கும். அதனால் கடன்லாம் வந்து உங்களுக்கு இருந்த கடன்லாம் கொஞ்சம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்பத்துலேயும் நல்ல மகிழ்ச்சி நிலவும். அதனால் வந்து இருந்தாலும் கொஞ்சம் ஜல்தோஷம், சளி தொல்லை, இது மாதிரி வந்து தலை வந்து கிடுனஸ்ஸு இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் இவங்க வந்து அப்பப்போ சரி பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இவங்களை பொறுத்தளவில் பொதுவாக அந்த ஆடி மாதத்தை பொறுத்தோம்னா ஆடி மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிலேயாக நடக்கும். அது மட்டும் ஆடி மாதத்தோட பின்பகுதி உங்களுக்கு நல்லாயிருக்கும். முன்பகுதியை காட்டிலும் பின்பகுதி நல்லபடியாக இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் இவங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாட்கள், அது நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். ஜூலை 18, 24, 27 இதெல்லாம் வந்து ஜூலை மாதத்தில் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் 6, 9, 15 இந்த 3 நாள் நல்லாயிருக்கும். இதை குறித்து வச்சுங்க. இந்த சுப நாட்களில் முக்கியமான முயற்சிகள் அதெல்லாம் பண்ணுறது நல்லது. அது மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த மாதத்தில் இவங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூலை மாதம் 20, 21 வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது. சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் முக்கியமான இதில் கையெழுத்து போடுறதோ அன்றைக்கி தானே ஆரம்பிக்கிறது அதெல்லாம் தவிர்த்துக்குங்க. வாக்குவாதங்களில் ஈடுபட வேணாம். அது மாதிரி வந்து உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க. வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வாங்க. இது மாதிரி 2 வேளைக்கு நீங்கள் கோயிலுக்கு போங்க. அந்த சந்திராஷ்டம நாட்களில் ஆன்மீகத்தில் ஈடுபடுறது மனசை சாந்தப்படுத்தும். இல்லாட்டினா மன சங்கடமான காரியங்கள் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, அது மாதிரி வந்து ராஜராஜேஸ்வரி அம்மனை வேண்டிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து பெருமாளை இல்லை மகாவிஷ்ணு, ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன் இல்லையா, மகாலட்சுமியை வழிபடுறது நல்லா இருக்கலாம். பொதுவாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விநாயகரை வழிபடுறது உங்களுக்கு இன்னும் தடைகள் எல்லாத்தையும் விளக்கும். நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லி அந்த தடைகள்லாம் விளக்கும். பொதுவாக வந்து தண்ணி இல்லாதவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறது, தண்ணி வந்து ஃபெசிலிட்டிஸ் யாருக்கான இது பண்ணலைன்னா அது அவங்களை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, இல்லாட்டினா 4 பேருக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி தண்ணீர் பந்தல் வைக்கிறது, இந்த மாதிரி வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து இவங்க லைட் கலர்ஸ் அது மாதிரி ட்ரெஸ் போடணும். இளம் சிவப்புலேயே லைட் ரெட்டு அது மாதிரி வந்து லைட் கலர்ஸ் வந்து அவங்க போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து இந்த காலகட்டங்களில் திருமண முயற்சிகள்லாம் வந்து கல்யாணத்துக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னா அதெல்லாம் வந்து நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். அது பேச்சுக்கள் நல்ல முறையில் முடிஞ்சு சக்ஸஸ் ஆகும். வேலையில் தொழிலில் வந்து எதிர்பார்க்குற அளவில் நல்ல முன்னேற்றம், டக்குன்னு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் இந்த வேர்வை நிறையா இருக்கும், மன அழுத்தங்கள் இருக்கும், பொறுமை வேணும், பிளான் பண்ணி எதையும் செய்யணும், இதை வந்து கொஞ்சம் நிதானமாக செய்யணும். அது மாதிரி வந்து கடன் வாங்குறது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்கிக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு 12ல் வரும். உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்து அதிபதி, 6ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்குது. கடன் வாங்கும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா திரும்ப வந்து நம்ம கடன் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி 2க்குமே ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் வந்து இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதம் மிக நல்ல பலன்களை நடக்கணும்னு சொல்லி நம்ம வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த நாட்களில் வந்து இவங்களுக்கு வியாபாரத்தில் பொதுவாக வந்து வியாபாரம்,
வேலையில் மாற்றங்கள் இருக்கும், புதிய வாய்ப்புகள் உருவாகும், பழைய கடன்கள் தீரும், குடும்ப உறவுல மகிழ்ச்சி வரும், புதிய சொத்து வாங்குறதுல வெற்றி கிடைக்கும், மன நிம்மதி இருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து மாசத்து பின்பகுதியில இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பொதுவா வந்து இவங்க பண்ணிக்க வேண்டியதெல்லாம் விஷ்ணு, மகாலட்சுமி அதை வழிபடுறது, வெள்ளிக்கிழமை விநாயகரை வழிபடுறது, இதை செஞ்சு இது அதுதான் ஒரு ஒரு ஜஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பொதுவாக வந்து இந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் முக்கியமான காரியங்களை தவிர்த்துருங்க. மற்றபடி இவங்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்ல பலன்களே ஏற்படும். இது மாதிரி வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அக்ஷரா அண்ணாமலை சேனல் சார்பாக எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வந்து என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி சிவன் கோயிலில் பூஜை பண்ணுறேன். நான் கடந்த 20 வருஷமாக ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வகையில் இந்த ஆடி மாதம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லலாம் தான். அது மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம்ன்றது ஒரு ஆன்மீக மாதம். இந்த ஆடி எதுக்காக கடகராசிக்கிட்ட வரும்போது சொல்கிறேன்னா, சூரியன் கடகராசிக்கு வரும்பொழுது தான் இந்த ஆடி மாதம் வரும். இந்த ஆடி மாதம் முழுக்க கடகராசினா சூரியன் இருக்கும். கடகராசின்றது ஒரு நீர் ராசி. அந்த ராசியில் நெருப்பு கிரகமான சூரியன் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து சுப காரியங்களை விளக்கிட்டு சாமி ஆன்மீகம், ஏன்னா வந்து இது ரெண்டும் சேரக்கூடிய நீரும் நெருப்பும் சொல்லுவாங்களே, அது ரெண்டும் சேரக்கூடிய ஒரு இது வந்து நமக்கு வந்து எப்படி சிவன் பார்வதி ஆண் பெண் சொல்கிறோமோ அது மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இது மாதிரியான கிரகங்கள் வந்து அது மாதிரி ஒரு சேர்க்கை ஏற்படும் பொழுது ஆன்மீகம் ரொம்ப எழுச்சியாக இருக்கும். இப்போ வந்து அதனால இந்த காலகட்டங்களில் சாமி கும்பிட்டோம்னா அதனுடைய பலன் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் இந்த ஆடி மாதம் அன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்ற மாதமாக வச்சுருக்கோம். எல்லா கோயில்லையும் விசேஷங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமக்கு குத்துவிளக்கு பூஜை இது மாதிரிலாம் நடக்குது. இந்த மாதத்தை பொறுத்தளவுல கடகராசிக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுடைய எதிரிகளை ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். பழைய திட்டங்கள் ஏற்கனவே நீங்கள் போட்டிருந்த திட்டங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் இல்லையா, அதுலெல்லாம் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் வந்து உங்களுடைய பொறுப்பு வந்து அதிகமாகும். இதெல்லாம் வந்து இந்த மாதம் நடக்கக்கூடியதாக இருக்குது. பொதுவாக வேலையில் வந்து புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை. நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக இன்னொரு அடிஷ்னல் சார்ஜ் மாதிரி நீங்கள் இன்னும் மேலே பொறுப்புகள் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர் வரலாம், பதவி மாற்றங்கள் வரலாம், இல்லை பதவி உயர்வு வரலாம், இல்லாட்டினா வேறு வேலை கிடைக்கலாம், இல்லை வேறு வேலை கிடைச்சி வேறு கம்பெனிக்கு நீங்கள் மாறி போகலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாற்றங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல நிதானமான முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை. வருமானத்தை பொறுத்தளவுல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்காம இருக்கும், திரும்ப டவுன் ஆகும், திரும்ப நல்லா இருக்கும், திரும்ப டவுன் ஆகும். அது மாதிரி வந்து அது மாதிரி வருமானத்தில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. ஆனால் அதே மாதிரி செலவுகளும் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல தனகாரகன் குரு நிற்கிறாரு. அவர் கூட சுக்கிரனும் சேர்ந்துக்கிறதுனால செலவினங்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வீடு வாங்குறதோ இல்லை வாகனம் வாங்குறதோ அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த மாதம் வந்து எதுவும் பண்ண வேண்டாம். இல்லை இந்த மாதத்தில் அட்வான்ஸ் கொடுக்கறது கூட பண்ண வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க. புதன் பகவானை வழிபடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். பொதுவாக வந்து இந்த காதலிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து வீட்டுக்கு சம்மதம் கேட்கறதுக்கு இந்த மாதம் நல்ல மாதம். நீங்கள் வீட்டில் சம்மதம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த மாதத்தில் யாருன்னு ஒருத்தரை வச்சு பேசி நீங்கள் சம்மதம் வாங்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். அது மாதிரி வந்து திருமண வாய்ப்புகளில் பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த மாதம் நல்லபடியாக நடக்கும். பொதுவாக வந்து உங்களுடைய அம்மா அப்பாவுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். அம்மா அப்பாவுக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் இருக்கும். அவங்களுடைய கூட பிறந்தவங்களோட பேச்சுவார்த்தை அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். கொஞ்சம் சாந்தமாக பேசுங்க, சண்டை போடாமல். பொதுவாக வந்து இந்த மாதத்தில் வந்து நிச்சயமா ஏதாச்சும் எங்கேயானும் பயணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வெளியூர் ஒரு சில பேருக்கு வெளியூர்ல வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். இல்லாட்டினா வந்து ஆன்மீக சம்பந்தமா கோயில் குளத்துக்கு போறது, அது மாதிரியான எப்படியோ இந்த மாசத்துல ஏதாவது பயணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. பொதுவாக வந்து இந்த மாசத்துல தலைவலி, ஜெரிமான கோளாறு, அது மாதிரி உடல்நல சின்ன சின்ன கோளாறுகள் கொடுக்கலாம். மன அழுத்தங்கள், ஏன்னா நீங்க வந்து மனோகாரகன், சந்திரமா மனசோ ஜாதகன்னு சொல்லுவாங்க. அந்த கடகராசிக்கு வந்து மனோகாரன் தான். எப்பவும் ஏதாச்சும் ஒன்றை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. காலம்பரம் உற்சாகமா இருந்தாங்கன்னா சாயந்தரம் உற்சாகம் கம்மியாயிடும்.
ஒரு 10 நாள் உற்சாகமா இருந்தாங்கன்னா 10 நாள் டவுன் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் மனநிலையில. ஏன்னா மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரனோட வீடு. அதனால மன அழுத்தங்கள் ஒரு வேலை பிரஷர்லாம் சொன்னேன் இல்லையா? அதனால மன அழுத்தங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீ தியானம், யோகா பண்றது, மூச்சு பயிற்சி பண்றது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நல்ல பலனை கொடுக்கும். பொதுவா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை வணங்குறது இந்த மாசத்துல நல்லது. ஆடி வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்குலாம் போய் இந்த அம்மன்லாம் வணங்கிக்கிறது, இல்ல ஆடி வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜையில கலந்துக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும். பொதுவா சனி பகவானை வணங்குறது, எல்லா கிரகத்தையும் வணங்கிக்கலாம்னு வச்சுங்களேன். இந்த மாசத்துல வந்து நீங்க சனி பகவானை, புதன் பகவானை வணங்குறது நல்லது. இந்த மாசத்தை பொறுத்தளவுல புதனுக்கு உள்ள, ஏன்னா உங்க ஜென்மத்துல புதன் இருக்காரு, வக்ரமா இருக்காரு. அதனால புதனுக்குள்ள புதனுடைய அதிதேவதையான பெருமாள், பெருமாளுக்கு உண்டான மந்திரமா ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படின்றத நீங்க டெய்லி 27 முறை சொல்றது உங்களுக்கு நல்லது. ஆடி மாசம் இயற்கையும் ஆன்மீக சக்தியும் நல்ல வலுவா இருக்கக்கூடிய ஒரு மாசம். அந்த மாசத்துல நீங்க வந்து இந்த ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், பூஜை பண்றது, கோயிலுக்கு போறது, இதெல்லாம் வந்து முறையா செஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா வந்து ஆன்மீக சக்தி அதிகரிக்கும். அது வந்து உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றும். இந்த மாதத்துல அது மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து ஜென்ரலான பலன்கள். கடகராசிக்கு ஜென்ரல் நடக்கூடிய பலன்கள். உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து என்னன்னா, உங்களுடைய ஜாதகத்துல இந்த கிரகங்கள்லாம் எந்த பொசிஷன்ல இருக்கு, அதோட பலம் என்னன்றதை பொறுத்து இந்த பலன் கூடவோ குறைச்சோ நடக்கும். ஸோ இது மாதிரி வந்து உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு ஜோதிடர் அவங்க தெருவில் இருக்கிறவங்களும் குடும்ப ஜோதிடர் கொண்டு போய் காமிச்சு பாருங்க. எப்போ பார்த்தாலும் பார்க்கன்றல நீங்கள் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுது, அதாவது வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, வேலைக்கு சேர்றது, இல்லை வெளியூர் போகிறது, வேலை மாற்றங்கள் பண்ணுறது, இல்லை வீடு கட்டுறது, இது மாதிரி ஏதாவது முக்கியமான காரியங்கள்ன்ற போது நீங்கள் போய் காமிச்சிக்கிறது நல்லது. அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எனக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களை ஜாதகத்தை பார்த்து நம்ம கணிச்சு நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நல்ல பலன்களே நடக்கும் நானும் சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட அக்ஷரா அண்ணாமலை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி சிவன் கோயிலில் பூஜை பண்ணுறேன். நான் கடந்த 20 வருஷமா ஜாதகங்கள் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்கு நமக்கு இந்த மாதம் ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதில் முதல்ல வந்து மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேஷ ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் முதல் வீடாக இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அதனாலேயே உங்க மேஷ ராசிக்காரங்க வந்து எதையும் செய்யக்கூடிய துணிச்சல் உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்பீடு, இவங்க எதையும் சீக்கிரமா டக்குன்னு செஞ்சாகணும். கொஞ்சம் லேட்டானா சோர்ந்து போயிடுவாங்க, லேட்டானா ஒன்று அதுக்கு எரிச்சல் போடுவாங்க. ஸோ அந்த அவசரம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுடைய வந்து அந்த ஸ்பீடு வந்து பலம்தான். ஆனால் அந்த அவசரம்னு வந்துருதுன்னு வச்சுங்களேன், அது வந்து பலவீனமாக மாறிடும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கலைன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து உங்களோட பேசிக்கல் கேரக்டராக இருக்குது. இது பலமும் பலவீனமும் அப்படின்ற அந்த ரெண்டுக்குமே இந்த ஒரு விஷயம் காரணமாக இருக்குது. இது மாதிரி கோபம்னு வந்துட்டு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இது நெருப்பு ராசி. அதனால் அவங்க வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல குடும்பத்தை காப்பாற்றுறவங்களா இருப்பாங்க. காதல் பண்ணுறதுல பண்ணால் நல்ல காதலில் நேர்மையானவங்களா இருப்பாங்க. இது மாதிரி உங்களுடைய இது வந்து நல்ல குணங்களை வந்து அடுக்கிட்டே போகலாம். இவங்களுக்கு வந்து இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக மேஷ ராசிக்காரங்க வந்து ஆடியில் வந்து புதிய முயற்சிகள் எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். ஏற்கனவே உள்ள வேலைகளை வந்து நல்ல முறையில் செஞ்சு அதை வந்து முதல்ல இப்போ கையில் இருக்கிற வேலையை முடிப்போம் அப்படின்ற அந்த மாதிரியான கான்செப்டுக்கு வந்துடணும். குடும்பத்தில் வந்து எல்லாரோடையும் கொஞ்சம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி போக வேண்டியதாக வரும். வாக்குவாதங்கள் வரும். அதனால் காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறது நல்லது. உங்களுக்கு 7 சரி நடக்குது அப்படிங்கிற ஞாபகத்தில் வச்சுங்க. பொதுவாக வந்து இந்த மாதத்தில் வந்து ஆடி மாதத்தில் புதிய முதலீடுகள் இப்போ பொதுவாக பண்ண மாட்டோம்னு வச்சுங்களேன். ஆடி மாதம் நம்ம வந்து ஆடி மாதத்தில் எதுவும் நம்ம சுப காரியங்கள் பண்ணுறதுல தள்ளி போவோம். அதனால் புதிய முதலீடுகளை அடுத்த மாதம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. அது மாதிரி வியாபாரம், தொழில் எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் உடனே சிவபெருமானை வணங்குறது, இல்லை நந்தியம்பெருமானை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நந்தியம்பெருமானுக்கு பேர் மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது. இது மாதிரி தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு உடனே தீரும். அது மாதிரி செலவு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டே இல்லாமல் செலவு நிறையா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். உங்களுக்கு 12ல் சனி